ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ரொமான்டிக் காமெடி படமாக வெளியான டூ ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல நானி மித்ரான்னு பாலிய நண்பர்கள் ரெண்டு பேரை காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல படிக்கிறாங்க. அதே காலேஜ்ல புதுசா அவந்திகா அப்படிங்கிறவங்க வராங்க. அவங்கள பார்த்ததுமே நானி அவங்கள லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க லவ்ல ஒரு பிரச்சனை வர அதை சேர்த்து வைக்கிறதுக்காக மித்ரா கிளம்புறாங்க. நானி அவந்திகா இவங்க ரெண்டு பேரையும் மித்ரா சேர்த்து வைக்க ட்ரை பண்ணும்போது என்ன நடந்தது, இறுதியில யார் யாரோட சேர்ந்தாங்க அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. சுராஜ் பரா இவங்க ரெண்டு பேருமே நானி மித்ரா ரோல்ல ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தன்ராஜ் நிக்தா வர சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபன்னியா இருந்தது பார்க்கிறதுக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஆங்கிள் இருந்து இந்த படத்துடைய கதையை சொல்லியிருப்பாங்க. அது பார்க்க நல்லா இருக்கும். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா யூத் அட்ராக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் பேஸ் பண்ணி இருந்தாலுமே இந்த படத்துக்கு இருக்கிற ஸ்கோப் வந்து ஃபுல்லா யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல. ஜாயின் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சில காமெடி சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துக்கான பிஜிஎம் பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். டீசென்டான ஸ்டோரி பிளாட் இருந்தாலுமே ஒரு ஸ்கிரீன் பிளேல வந்து ஒரு ஃபிளாட் நரேஷன் கொடுத்ததுனால இந்த படம் பெருசா எடுபடல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் ராம் காம் மூவியா வந்திருக்கு. படத்துல ரெக்கமெண்ட் இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். டூ ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.